தமிழர் பார்வை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது. போன தேர்தலில் நீங்க திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்களா? ஆமா பண்ணேன். இப்போ உங்களுடைய மனநிலை இப்பவும் வந்து திமுகவுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்ய போறதில்ல. ஏன்னா வந்து நாங்கள் நேசித்து விரும்பிய ஒரு அரசு அது. ஆனால் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, என் இனத்தை அழித்து ஒழிக்கிற சிங்களனோடு கரங்கொழிக்க நிற்கிறது காங்கிரஸ் அப்படின்ட்டு. அதை வந்து அதற்கு எதிராக நாங்கள் அந்த வெற்றியை தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிற நாம் அதுக்கு எதிராக களமாடலை. அதுக்கு எதிராக இந்த மக்கள் மன்றத்தில் இப்படி ஒரு தவறை இந்த இது செய்ததுன்னு எடுத்து வைக்கலைன்னா வரலாறு ஒருபோதும் என்னை மன்னிக்காது. நான் மரண நிமிஷத்தில் மல்லாக்கு கொடுக்கும்போது என் மனசாட்சி உறுத்தும். இப்போ உங்களுக்கு அங்கு நடப்பதை பற்றி பல நண்பர்கள் மூலமாக உலக தமிழர் வாயிலாக பல தகவல்கள் வரும். இங்க தமிழக முதல்வர் உண்ணாவிரதம் இருந்தார். காலையில் உட்கார்ந்தார், மதியம் வந்து அங்கு போர் நிறுத்தம் செய்யப்பட்டதுன்னு மத்திய அரசு தகவலை வைத்துக் கொண்டு ஒரு உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற்றார். உண்மையில் இப்ப அங்க என்ன நடக்குது? போர் நிறுத்தப்படலை. நம்ம இந்த மண்ணில் வந்து போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு ஊடகங்கள் சொல்லுது, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? போர் உண்மையிலே நிறுத்தப்படலை. எல்லா தாக்குதலும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது. ராஜபக்சே சொல்லியிருக்கிறாரா போர் நிறுத்தப்பட்டிருக்குதுன்ட்டு? கனரக ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவதை நிறுத்திக்கிறோன்னு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, அதை ஏன் கண்டிக்கல? உலகத்தில் போர் மரபுல தடை செய்யப்பட்ட எந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடாது, ஒரு நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும்போது கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் ஒரு நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய சொந்த மக்கள் மேல பயன்படுத்தினானே, பிரயோகப்படுத்தினான். அது ஏன் இந்த சர்வதேச சமூகம் கண்டிக்கல? சரி, இந்த மண்ணில தான் உலகத்தில் அகிம்சையை போதிச்ச மகாத்மா காந்தியும் ஜீவகாரணத்துக்கு போதிச்ச புத்தனும் பிறந்த பூமி. ஏன் இந்த மாந்தன பார்வையில கூட அதை பார்க்கல? தமிழன்கிறத எங்களை தள்ளி விடுங்க, சக மனிதன் சாவதை பார்த்துட்டு எப்படி நீங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஏன் கண்டிக்கல? ஒரு வார்த்தையாவது கண்டிக்கல. அதெல்லாம் தப்பையா நிறுத்தியான்னு சொல்லணும்ல. சண்டை, ரெண்டு பேருக்கும் சண்டைங்கய்யா. நிறுத்தியா, என்ன அவன் பிரச்சனை? பேசுயா, சொல்லியா, என்ன அவன் பிரச்சனை பேசு, இதுதானுங்க எதிரமா. போர் நிறுத்தம்ங்கிறதே சொல்லல. அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்படணும், அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் நிறுத்தாம எப்படிங்க அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க? அதாவது இன்றைக்கு அங்கு நடக்கப்படுற இந்திய அரசின் உதவி இந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான் கிடைக்குது. அதுல மாற்றே கிடையாது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த காங்கிரஸ் மீது இருக்கிற கோபம் உங்களுக்கு அதன் துணையா இருக்கக்கூடிய திமுக மேல இல்ல, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இல்ல, அது வந்து எப்படின்னா எனக்கு வெளிப்படையா தெரியுது. இப்ப அறுதி பெரும்பான்மையோட வென்று மாநிலத்தில் ஒரு ஆட்சியை கட்டி இருப்பாரே, ஆனால் இந்த நிலைப்பாடை அவர் எடுத்துக்க மாட்டாரு. எப்ப அந்த ஆட்சியை அங்க நின்றுட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கணும் இல்லை. இப்ப என்னன்னா சூழல், அரசியல் சூழல் வந்து இங்க வந்து இப்போ இந்த ஆட்சியை விட்டுட்டு போயிட்டா மீதி இருக்கிற ஆட்சியை தேர்தலை சந்திச்சா நீங்க பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து அறுதி பெரும்பான்மையான ஒரு வெற்றியை திருப்பி தர வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அரசியல் சூழ்ச்சிகள்ல இதே காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து மாற்று அணிகளை ஒன்று சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற 2 வருஷத்துக்கு ஆட்சி, அப்போ இருங்க அவங்க கருத்து ஆட்சி அமைச்சுட்டா அப்ப ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு கொள்கை ரீதியா பார்த்தா தமிழ் இனத்தை காப்பதற்காக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழர் மணியன் ஒரு வாட்டி சொன்னார், உங்களுக்கு ஆட்சிகள் வரும் போகும், இந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டால் நானும் படிச்சேன், வரலாறு உங்களை மன்னிக்காதுன்னு படிச்சேன். அதுதானே உண்மை. அதைத்தானே நீங்க இந்த திமுகவுக்கு வற்புறுத்தணும் இல்லையா? இல்ல, அவருக்கு தெரியலன்னா நம்ம சொல்லலாம். இப்ப நான் சீமான் வந்து பேசுறேன், தமிழ் மொழி குறித்து பேசுறேன், இனம் குறித்து பேசுறேன், பகுத்தறிவு குறித்து பேசுறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தான். நீங்க விதைச்சு விட்ட விதை தான் விளைஞ்சு வந்து நிக்குது. அப்ப இது வந்து இப்ப நீங்க எனக்கு சொல்லி கொடுத்ததே இன்னைக்கு உங்களுக்கு குற்றமா படுது. நம்ம இன்னைக்கு இல்ல, இப்போ உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற அதான் இப்ப அவருக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாதுன்னா நம்ம போய் அதை சொல்லிட்டு இருக்கலாம். அங்க எல்லாமே தெரிஞ்ச தலைமைகிட்ட போய் நம்ம ஒண்ணுமே பேச வேண்டியதில்லை. அதாவது உங்களுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அந்த கட்சி மீது உங்களுக்கு அபிமானம் உண்டா இல்லையா? அது நிச்சயமா உண்டு. அதுல என்ன மாற்றம்? ஆனால் சமீபத்தில் நீங்கள் சிறையிலிருந்து வந்தபோது நீங்கள் ஏன் கைது செய்யப்பட்டீர்கள் என்று சொன்னபோது முதல்வர் அவர்கள் முரசொலியில கேள்வி பதில்ல நீங்கள் பேசிய பேச்சை ஒரு பத்தி அப்படியே இதையெல்லாம் சரியா தவறா என்று கேட்டு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. படிச்சேன். அதாவது எனக்கு வந்து ஒரு நீண்ட காலமா இந்த போராட்டத்தை தாங்கி போறேன், இந்த வழியை தாங்கி போறேன். ரொம்ப ஈழ மண்ணுக்கும் அருகாமையில் இருக்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கிற ஒருத்தன். அதுக்கு வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் மான உணர்வு, இன உணர்வும் அதிகமாக ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். நானா எனக்குள்ள இருக்குதுன்னு இல்லை, நம்ம ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கோம் நம்ம பல்வேறு இயக்கங்களால், தலைவர்களால். அப்படி வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் இப்போ நான் வந்து
அந்த அவர் முதல்வர் அவர்கள் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வருத்தப்பட்டது மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினது தவறு. ஆத்திரம், ஒரு உணர்வு வேகத்துல ஆத்திரத்துல பயன்படுத்தினேன், அது தவறு. அதுக்காக நான் வருத்தப்பட்டேன். ஆனா ஒண்ணு என்னன்னா, அதற்காக என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படலை. புதுச்சேரியில நான் அங்க இருக்கிற வரைக்கும் தேசிய பாதுகாப்பு சட்டம் இல்லை. இப்பதான் எனக்கு பின்னாடி 2 ரவுடிகள் மேல போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பேசினா அது அவதூறு வழக்கு தான் போட முடியாது. தேசிய பாதுகாப்பு சட்டம் உண்மையிலே போடப்பட்டது நான் பாளையங்கோட்டையில பேசுனதுக்காக, பாளையங்கோட்டையில பேசப்பட்டதுக்காக போட்டது. அதுல முதல் பத்தி எனக்கு சிறைக்குள்ள இருக்கும்போது இதற்காக, இந்த காரணங்களுக்காக உங்க மேல தேசிய பாதுகாப்பு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது முதல் காரணம். நான் பிரபாகரனை அண்ணன் என்று சொல்கிறேன் அப்படிங்கிறது அதுல இருக்குது. அதுதான் உண்மையான காரணம் என் மேல போட்டது. அப்புறம் வந்து ஈழம் அடையும் வரை நான் பேசுவேன், இப்ப பேசுவேன், நாடு அடையிற வரை நான் பேசுவேன், அப்புறம் ஆயுதம் ஏந்தி போராடுவேன். அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. காந்தி சொன்னதை நான் எடுத்து பேசுவேன்.